அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 2 1/2 மாதம் கழித்து இப்போ தான் டியூட்டிக்கு போகிறோம். டியூட்டி பார்த்திங்கன்னா 10ஆந்தேதி எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. லித்துவேனியாவில் போயிட்டு வண்டி மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் போய்கிட்டுருக்கோம் இப்போதைக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டு லைஃப் எப்படி இருக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம குவைத்திலேருந்து ஈராக்கெலாம் ஓட்டியிருக்கிறோம். இந்த லைஃப் எப்படி இருக்குங்கிறது இந்த 10ஆந்தேதி என்னென்னு தெரியும் நமக்கு. நான் டபுள் டிரைவரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான சமையலுக்குண்டான தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சு சொல்லிட்டாங்க. பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அடுப்பு, பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு என்னென்ன தேவையோ, அதாவது ஒரு அன்றாட காலையில் எழுந்திரிச்சி சாயங்காலம் வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியில் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மாத டியூட்டி தான் கொடுப்பாங்களாம். இந்த 1 மாத டியூட்டி முடிஞ்ச உடனே நமக்கு 2வது தியரி டெஸ்ட் வைப்பாங்க. தியரியில் நீ எங்கெங்கே போன, என்னென்ன லோடு எத்தனை, எவ்வளோ பாயிண்ட்டு ஃப்ரீசரில் இது கூலிங் வச்சு செஞ்சு எல்லாத்தையும் கேட்பாங்க போல். அது நண்பர்கள் சொன்னதை வச்சு நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட வர்ற மென்டர் ஒரு ஆள் வருவார், வழிகாட்டி. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். அவர் பார்த்திங்கன்னா எனக்கு ஊபியை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் கூட தான் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அவரை கான்டாக்ட் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். அவருக்கு தேவை அரிசி மிளகா சொன்னார், வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்சுருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுவோம். கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு வேன் வருமா, அந்த வேனில் தான் எங்களை கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. முடிஞ்சால் நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன். இனிமேல் என்னுடைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகணும்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருந்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு ஏதாவது ஒன்று போடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு கருத்து வேணுமே, நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணுமே அப்படின்ட்டுருக்காக தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ, அதாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது, லோடு இறக்கும்போது, ஏற்றும்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்டோட காரில் போகும்போது அந்த இயற்கை வளங்களை பார்த்துட்டு எடுத்தது. கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோமேன்ட்டு இதை பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லதாக போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இன்னொன்று, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற கல்ஃபில் வேலையை விட்டுட்டு வந்துட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ டியூட்டி கிடைக்கும்போது சரி ஓகே, டியூட்டி கிடைக்கிற வரைக்கும் அந்த நிலைக்கு வரைக்கும் வந்தாச்சு. இனிமேல் இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்னு பார்க்கணும். இந்த டியூட்டி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக வண்டி ஓட்டணும், டைமுக்கு சாப்பிட்ணும், தூங்கணும், லோடு இறக்கணும், எல்லாத்தையும் டைமிங்கில் பண்ணணும். அவ்வளோதான். ஏன்னா கூட வர மெண்டர் நம்மளை எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி பார்த்து நடக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சகிப்புத்தன்மை, அது நம்ம வெளிநாட்டில் ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். அது இங்கேயும் நமக்கு அது கை கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு எல்லாம் சரியாக வரும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் கம்பெனியில் ஒரு 10 பேருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க நாளைக்கு. அந்த 10 பேரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல போய் டியூட்டி மாற்றுற மாதிரி. இப்போ எனக்கு லித்துவேனியா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செக்கு ரிப்பப்ளிக்கு. இப்போ நம்மளால் லித்துவேனியா, லாத்வியாவிலேருந்து பக்கத்தில் போனால் லித்துவேனியா தான். அதனால் நம்ம இறங்கிடுவோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 1/2 நாள் ஆகுன்றாங்க அங்கே போய் அவங்க வண்டி மாற்றுறதுக்கு. ஏன்னா அந்த லொக்கேஷன் எந்த இடம் என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்து அவங்கள கொண்டு போய் இறக்கி விடணும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு டைம் எடுக்குன்றாங்க. ஆனால் வழியில் போகிற வழியில் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மத்தியானம் கிளம்புறோம் அப்படின்னா காலையிலே எதாவது தக்காளி தொக்கு, 2 சப்பாத்தி ஏதாவது செஞ்சு வச்சுக்கணும், இல்லை 2 முட்டையை வச்சுக்கணும், இல்லை ஏதாவது நூடுல்ஸ் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது
நமக்கு ரன்னிங்கில் போய் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வண்டி ஓட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு நாள் பட்னியாக கிடக்கணும். இங்கேருந்து பட்னியாக இருந்துட்டு அங்கேயும் போய் பட்னியாக இருக்க முடியாது இல்லையா? போன உடனே அங்கே உள்ள சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. நம்ம போகிற டிரைவரு டிரைவர் சமைச்சு வச்சுருப்பாரான்னு தெரியாது. அதனால் கையில் கொஞ்சம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் பசியை போக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் யூரோப்பு டிரைவர் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதை சமாளிக்கணும். அது சிங்கிள் டிரைவராக போனீங்கன்னா சில கஷ்டங்கள் இருக்குது. டபுள் டிரைவராக போனாலும் கஷ்டங்கள் இருக்குது. அதனால் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறத விட நம்ம எதாக இருந்தாலும் சமாளிக்கலாம், அதை வந்து நம்ம சமாளித்து வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுனாலே போதும். விட்டு கொடுத்து போகிறது தான், வேறு என்ன. விட்டு கொடுத்து போயிட்டீங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக இருந்தீங்கன்னா சம்டைம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா தனியாக சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதே இது டபுள் டிரைவர் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு தைரியம், கூட ஒரு ஆள் இருக்கார் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இதுதான் ஒரு சப்போர்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? என்னுடைய பயணம் வந்து நாளை மறுநாள் வந்து தொடங்குது. அதனால் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எதை கேள்வியாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க.